வந்தாரு? நான் கேட்டா அதுக்கு எப்படி வந்தாருன்னு கேட்டேன். நான் கேட்டா அதுக்கு நானும் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. என்ன நானும் கேக்குறேன். இன்னும் உங்க பேச்சனா ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன விஷயம்? மாதிரியா பேசுற மாதிரி ஆள்ட்ட அப்படி தான் பேச முடியும். ஏன் எப்படி பேசுறேன்? நான் உங்ககிட்ட விஷயம் தான் இது வரைக்கும் கேட்டிட்டு இருக்கேன். நான் இப்ப ஒண்ணும் தவறா கேட்கல. வந்தது உங்களுக்கு தான். நான் தவறா கேட்டேன் உங்கள்ட்ட. ஏன் தவறா கேளுங்களே அப்படி வேற கேப்பீங்களா? அப்படி கேட்டிருக்கேன் அது வரையும். கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. தவறான இடத்துக்கு ஏன் போறீங்க? இந்த இடம் வரணும் முக்கியமா. நாரதர் தர்க்கம் பண்ணும்போது பதில் சொல்லாம ஜிலேபி திங்க போன கதையெல்லாம் வரணும். புரியுதா? தண்ணி குடிக்க விடாம ஒருத்தரை நான் குடிச்சேனா? குடிச்சிட்டு தானே வந்தீங்க. சாப்பிடல தெரியுமா? அது உங்களுக்கு முதல்ல எதுக்கு? காற்றை மட்டும் உணவாக உட்கொள்ளக்கூடியவருக்கு எதுக்கு ஐயா தண்ணி? அந்த உள்ள இருக்கிற கேப்பரொட்டியை கூட நீங்க எடுக்க கூடாது, எல்லாம் எனக்கு தான். மாசாணியம்மன் கோயில், பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள்லாம் பெரும்பாலும் அதுவும் நிறைய அந்த கொலாச்சாண்டை சாமி அங்கே நகர் விடாம பார்த்துக்கங்க. நான் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த பக்கம் போயிடும் ஒரு வாடு கலண்டு. இங்கே நிற்க சொல்லுங்க. ஏன் நீங்க கேட்ட கேள்வி யார்ட்டையும் போய் பதில் கேட்டு வந்து பதிலாம் யார்ட்டையும் கேட்டுங்க. யாரும் சொல்றது காத்துட்டு இருக்கா? அப்புறம் உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. இல்லைங்க பேசாம மறுபடியும் ஆக மாட்டேன். எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுக்கணும்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்டுக்கிட்டான். என்ன வரம் அப்படின்னா, நான் பூலோகத்தில் போய் தவம் இருக்கணும். நான் எங்கு பிறந்தேனோ எங்கு வளர்ந்தேனோ அந்த மதுரை மதியிலே போய் தவம் இருக்கணும். இந்த தவம் இருந்து அங்க இருக்கக்கூடிய அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அனைவருமே என்னை வணங்கணும், அவர்களுக்கு நான் நல்லது செய்யணும், குலதெய்வமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். ரொம்ப கருணையானவர்லமா சிவன். கேட்டதை உடனே கொடுத்துட்டார். ரொம்ப சோதிக்கிற வில்லனும் வருது. சொல்லுங்க. ஏன் பாண்டி கோயில்? எதற்காக பாண்டி கோயில் அப்படின்னா, நீங்க எங்க போறீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க பதில் சொல்லும் பொழுது என்னை இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க. நான் போனேனா? போகல. நீ போல தண்ணி குடி போனேனா? எங்கமா போனேன்? திருட்டுத்தனமா ஜிலேபி வாங்கி நீங்க போனீங்கல்ல. நான் எங்கேயுமே நிப்பாட்டிட்டேன். நான் எங்கேயுமே போகல, இங்க தான் நின்னேன். சரி சொல்லுங்க. சுடுகாட்டுல இறைவன் இருக்காரு அப்படின்னா சிவன் இருக்கு. கணவன் எங்க புருஷன் எங்க இருக்காரோ பொண்டாட்டி எங்க தானே இருக்கும். சிவபெருமான் அங்க இருக்காருன்னா அம்பிகை எங்க தான் இருப்பா. அந்த மாதிரி மயானத்தை காக்கக்கூடிய அம்பிகையாக இருந்தவ தான் உருவ சுவை மிகுந்த சக்தி உடைய ஒரு மாங்கனியா. அந்த மாதிரி அந்த மன்னனுக்கு நினைப்பு. அப்படி இருக்கும் பொழுது காவலர்கள்லாம் நிறுத்தி, யாராவது இந்த மாமரத்துல இருந்து மாங்கனி எடுத்து உண்டால் விசாரணையே கிடையாது. அடுத்த கணமே அவங்களுக்கு வந்து மரண தண்டனை. அவங்கள வந்து கொன்றே ஆகணும், மரண தண்டனை விதிச்சிருக்கான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாங்கனியை யாரும் சாப்பிட மாட்டாங்க, அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. நீதிக்கல் அப்படின்னு பெயர். இந்த கல்லில தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மிளகாயை அரைச்சு அப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்காங்க. சும்மா வந்து யாராவது இந்த வேலை பார்ப்பாங்களா? இந்த பழக்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. முதல்ல இந்த அம்பிகை யாரு, எப்படி அங்க வந்தாங்க அப்படின்னா, அந்த அம்பாள் பேரே மாசாணி தான். மாசாணியினுடைய அந்த பெயரினுடைய ராமதேவர் என்று அழைக்கப்பட்ட சித்தர் தேரையர் அப்படின்னு பெயர் மாறி கோரக்கர்னு ஒருத்தர் இருந்தாருலமா. ஆமா ஆமா, கோரக்க சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் எப்படி பிறந்தாரு? எல்லா சித்தரும் எப்படி பிறந்தாங்க அப்படித்தான். எல்லா சித்தரும் பிறந்த மாதிரி இவர் பிறக்கல. வேற எப்படி பிறந்தாரு? எப்படி பிறந்தாருன்னு உங்கள்ட்ட கேக்குறேன். நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு. 12 ஆழ்வார்கள் எல்லாருமே தாயினுடைய யோனி வழியாக இந்த உலகத்தை காண்பதற்கு வெளியில வருவாங்கன்னா, அவர் அப்படி வந்தாரா? இல்ல. எப்படி வந்தாரு? நான் கேட்டா அதுக்கு எப்படி வந்தாருன்னு கேட்டேன். நான் கேட்டா அதுக்கு நானும் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. என்ன நானும் கேக்குறேன். இன்னும் உங்க பேச்சனா ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன விஷயம்? மாதிரியா பேசுற மாதிரி ஆள்ட்ட அப்படி தான் பேச முடியும். ஏன் எப்படி பேசுறேன்? நான் உங்ககிட்ட விஷயம் தான் இது வரைக்கும் கேட்டிட்டு இருக்கேன். நான் இப்ப ஒண்ணும் தவறா கேட்கல. வந்தது உங்களுக்கு தான். நான் தவறா கேட்டேன் உங்கள்ட்ட. ஏன் தவறா கேளுங்களே அப்படி வேற கேப்பீங்களா? அப்படி கேட்டிருக்கேன் அது வரையும். கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. தவறான இடத்துக்கு ஏன் போறீங்க? நீங்க கேக்கும்போது நான் வாயை மூடிட்டு நிக்கறேங்கற அவசியம் எனக்கு கிடையாது. சித்தர் எப்படி பிறந்தாருன்றீங்க? முதல்ல மாசாணியம்மன் ஒரு கேள்வி கேட்டேன். நானும் மதுரை பாண்டி முனியேஸ்வரர் நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிருக்கேன். சரி சொல்லி நீங்களே சொல்லலையா? பதில சொல்லுமா முத. சரி இப்ப நீங்க எதுக்கு நான் பதில் சொல்லணும்? சித்தர பெயரை கேட்டிருக்கீங்க, கோரக்கர் எப்படி பிறந்தாருன்னு கேட்டிருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு சித்தர் எப்படி பிறந்தாருன்னா எல்லாரும் பிறந்த மாதிரி தான் பிறந்தாருன்னு, இல்ல வித்தியாசமா பிறந்தாரு. நீங்க நானும் வித்தியாசமா பிறந்த ஒருத்தர் சொல்லியிருக்கேன், அவர் எப்படி பிறந்தாரு நீங்க சொல்லணும். அதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. என்ன அவசியம் இல்ல? அப்ப நீங்க கேட்டதுக்கு நானும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. எப்படி நான் கேட்டா மட்டும் உங்களுக்கு அவசியம் இல்லாம போயிடுமா? நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிருக்கேன். நீங்க சொல்லலையே, நான் சொல்லல. அப்ப சொல்லுங்க. இப்ப எதுக்கு பதில் தெரியணும்? எதுக்கு பதில் சொல்லணும்? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சரி, முதல்ல மாசாணியம்மனை பத்தி சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பாண்டி வேலை பத்தி யோசிக்கிறீங்க. எந்த பக்கம் போக கூடாதுங்கன்னே தான் நிக்கணும். தண்ணி நீலாம் நீங்க குடிக்கவே கூடாது, உங்களுக்கு கிடையவே கிடையாது. இல்ல குடிக்காதேன்ற. நான் எதுக்கு? காற்றை மட்டும் உணவாக உட்கொள்ளக்கூடியவருக்கு எதுக்கு ஐயா தண்ணி? அந்த உள்ள இருக்கிற கேப்பரொட்டியை கூட நீங்க எடுக்க கூடாது, எல்லாம் எனக்கு தான். இப்படி நின்னுங்க பேசாம. இப்ப மாசாணியம்மன் கோயில், பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள்லாம் பெரும்பாலும் அதுவும் நிறைய அந்த கொலாச்சாண்டை சாமி அங்கே நகர் விடாம பார்த்துக்கங்க. நான் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பேன், அந்த பக்கம் போயிடும் ஒரு வாடு கலண்டு. இங்கே நிற்க சொல்லுங்க. ஏன் நீங்க கேட்ட கேள்வி யார்ட்டையும் போய் பதில் கேட்டு வந்து பதிலாம் யார்ட்டையும் கேட்டுங்க. யாரும் சொல்றது காத்துட்டு இருக்கா? அப்புறம் உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. இல்லைங்க பேசாம. இப்போ மாசாணியம்மன் கோயிலில் வந்து இங்கேதாம்மா நடக்கிறேன். உனக்கு என்னமா பிரச்சனை? உங்களுக்கு ஒரு இடத்துல நின்றா என்ன செய்யுது? கால் வலிக்குதா இல்லை என்ன பண்ணுது? உங்களுக்கு பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்காதவர்ன்றது சரியா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ
பேசுங்க. நிறைய பேர் பெண்கள்லாம் நிறைய சண்டை போட்டுட்டு அங்கதான் சாமி போறாங்க மிளகா மசாலா அரைக்கிறதுக்கு. மிளகாய் அரைச்சு அம்பிகையினுடைய கண்ணத்துல இல்ல அங்க ஒரு கல் வச்சிருப்பாங்க. இந்த கல்லுக்கு நீதிக்கல் அப்படின்னு பெயர். இந்த கல்லுல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மிளகாயை அரைச்சு அப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்காங்க. சும்மா வந்து யாராவது இந்த வேலை பார்ப்பாங்களா? இந்த பழக்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. முதல்ல இந்த அம்பிகை யாரு, எப்படி அங்க வந்தாங்க அப்படின்னா அந்த அம்பாள் பேரே மாசாணி தான். மாசாணியினுடைய அந்த பெயரினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா மா சயனி அப்படின்னு அர்த்தமா. மாய் சயனி அப்படின்னா மயானத்தை காக்கக்கூடிய அம்பிகை. பெரும்பாலும் மயானம்னா சுடுகாடு. சுடுகாடுன்னு நிறைய பேருக்கு பயம் வரும். ஆனா சுடுகாடுன்றதுல இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான். அதான் தோடுடைய செவியன் விட ஏறியர் தூபன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன். காடுடைய சுடலை பொடி பூசி முடிச்சிட்டீங்கல்ல, அதோட நிறுத்திக்கங்க. நீங்க சொன்ன ஞான சம்பந்தர் பாடியது எனக்கும் தெரியும். நான் பேசினேன் அதை பத்தி. எங்களை பேச வேணாம் நீங்க பேசாதீங்க, எனக்கு அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் பேசுவேன் நான். பதில சொல்லி முடிச்சு கை தட்டாதிய என்ன இப்படி தட்டுறியல என்ன பத்தியலா பத்தி கவுத்து விட்டீங்க பத்தியலா பேசுவேன்றாரு. அதுக்கு கை தட்டு வேற உங்களுக்கு. ஆள் விட்டிட்டு வந்தீங்களா? நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஒத்துக்கிறாரு, பரவாயில்ல இருங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மா நாடகம் பார்க்க உங்களை மாதிரி கை தட்டல. சுடுகாட்டுல இறைவன் இருக்காரு அப்படின்னா சிவன் இருக்கு. கணவன் எங்க புருஷன் எங்க இருக்காரோ பொண்டாடி எங்க தானே இருக்கும். சிவபெருமான் அங்க இருக்காருன்னா அம்பிகை எங்க தான் இருப்பா. அந்த மாதிரி மயானத்தை காக்கக்கூடிய அம்பிகையாக இருந்தவ தான். என்னன்னு என்ன திங்கிறிய? ஜிலேபியா? நாரதர் ஜிலேபி திங்க போறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. இன்னும் அதை பத்திய யோசனை இல்லை. காத்த திங்கிறது எதுங்க? ஜிலேபி வந்து தாளகாரு கொடுக்குறத திங்க. ரோசம் இருக்கிற நல்ல ஒரு ஆள் அதை திங்கலாமா? திங்கலாமான்றேன். இதுல நான் முன்னாடியே திண்டேன்னா நான் சத்தம் போடுவேன்னா அதனால அங்கிட்டு போய் திங்கிறேன்னு அவரை மறைச்சு வைக்க சொல்றாரு. காட்டி கொடுத்துட்டேன் எல்லாரும் முன்னாடியும். எப்படி இங்க இருங்க, உங்க சேனல்ன்றதுக்காக தண்ணி குடிக்க விடாம இந்த இடத்த மட்டும் அப்படி எடுத்துட்டுலாம் போடக்கூடாது சேனல்ல. இதெல்லாம் வரணும், நான் பார்ப்பேன். புரியுதா? இந்த இடம் வரணும் முக்கியமா. நாரதர் தர்க்கம் பண்ணும் பொழுது பதில் சொல்லாம ஜிலேபி திங்க போன கதையெல்லாம் வரணும். புரியுதா? தண்ணி குடிக்க விடாம ஒருத்தர் நான் குடிச்சேனா? குடிச்சிட்டு தானே வந்தீங்க. சாப்பிடல தெரியுமா அது உங்களுக்கு? முதல்ல ஏன் நேரம் இல்ல சீக்கிரம் இல்ல. இன்னொன்னு ஒரு சின்ன வேண்டுதல், மக்கள் எல்லாம் மேடையில கலைஞர்கள் வந்து சாப்பிடலன்னு சொல்றது விளையாட்டுக்கு சொல்றாங்க. நம்ம ஊரை வந்து இந்த ஊர்ல சாப்பாடு போடலைன்னு இழிவா பேசணும்னு சத்தியமா கிடையாது. ஏன்னா தவறு எங்களோட. வேற வந்து உள்ள சொன்னீங்களா? உள்ள வந்து வேற சொல்லி அது சும்மா அவங்களை கிண்டல் பண்ணணும்ங்கிறதுக்காக ஒரு நகைச்சுவைக்காக சாப்பாடு விடலாம கத்துறோம்னு சும்மா விளையாட்டு சொன்னது. நேராய் வந்தது எங்க தப்பு. எங்க தப்புனா எப்படி சொல்றது? ஒரு சில சூழல் வரும்பொழுது வண்டி எங்க ஏம்பெல்லாம் போயிட்டு வரோம், ஊரை சுத்திட்டு வரோம் போய். அதனாலதான் வந்துட்டு. சரி நீ சொல்லுமா. சரி இருக்கு சாப்பாடு உள்ள நிறைய கொண்டு வந்து வச்சிருக்காங்க. குறையெல்லாம் உங்களை சொல்ல நேரம் ஆயிடுச்சு நாடகம் ஆரம்பிக்கிறதுக்காக தான் சாப்பிடலாம். மற்றபடி அதுக்காக குறை சொல்லணும்னு சொல்ல, அது சும்மா நகைச்சுவைக்காக சொல்றது. என்னாச்சு இவருக்கு? மதுரை வரேன். அப்படியா? அப்ப சரி இப்படி ஒரு சாமிக்குமா இறங்குது இங்கே. அட அமைதியார் மதுரை வேற. அவருக்கு விபூதியை போட்டு அடிக்க உட்கார வைங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது. கொடுமையா நான் ஆரம்பிக்கும் போது மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் என்னமா செஞ்சேன்? ஜிலேபி சாப்பிட்டேன். அதுதான் காரணமே. நீ சொல்லுமா. இல்லைங்க பேசாம. என்ன அது அப்படின்னா மாசயனி அப்படின்னாலே மயானத்தை காக்கக்கூடிய அம்பிகை அப்படின்னு தான் பொருள். இந்த காடு அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. கத்திக்கிட்டே இருக்காரு, பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்காங்கல்ல, கவனம்லாம் அங்க போகும். இப்படி இடையில சத்தம் போட்டாருன்னா அப்படி சொல்லுங்க. என்ன சும்மா இருந்தேன் கொஞ்ச நேரம். நீ பேசு. அண்ணே எதுனாலும் காலையில பேசி முடிவுக்கு வருவோம்னே. அமைதியா இருந்தே நல்லா இருப்பேன். நீ சோறு நம்ம எப்படி சொல்றது? சொல்லுமா. ரைஸ்னு வேணா சொல்லவா? சரி இப்ப இங்க கதை முழுசா முடியாது போலயே சாமி. விஷயத்தை வந்துடுறேன். அங்க முழுசா விட முடியாது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. சொல்லிடுவேன். நான் கேட்டுக்கலாம் தெரியுமா, மக்களை தாண்டி உங்களுக்கு எனக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருக்கு. அப்பெல்லாம் உங்ககிட்ட தோத்துட்டு பதில் சொல்லாம போயிருவேன் நினைப்பா உங்களுக்கு. என்கிட்ட நீங்க தோத்து தான் போகணும். அது நடக்கவே நடக்காது. நடக்கும் கட்டாயம். ஒரு நாள் நடக்காது. எப்பொழுதுமே என் பேச்சுக்கு என் இஷ்டத்துக்கு என்னுடைய வழிக்கு நீங்க வந்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல. எனக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கல்ல, சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, பார்க்கலாம். இருங்க, நீங்க நினைச்சிட்டு கனவு கண்டுட்டே தெரியுங்க. இங்க அம்மா ஆதிபராசக்தி மாசயனியா மயானத்துல காவல் புரியக்கூடிய ஒரு சாமியா இருக்கா. பாத்துக்கங்க. நிறைய பேருக்கு நிறைய கற்பனையும் நிறைய கிளை கதைகளும் இருக்கு. மாசாணி எப்படி உருவானா? ஆனா இதுதான் உண்மையான வரலாறு. இப்படி இருக்கும் பொழுது இது வந்து யாராலெல்லாம் வணங்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்படின்னா அப்ப இருந்து இருக்கா கிருதயுகத்துல இருந்து வணங்கப்பட்டதுல எடுத்துக்காட்டாக ராமரை சொல்றாங்க. ராமர் சீதையை தேடி ராவணன் தூக்கிட்டு போன பிறகு அவருடைய ஆறுதலுக்காக வணங்கிய தெய்வங்கள்ல மாசாணியம்மனும் ஒன்னா. அவரும் வந்து வனத்துல வந்து மாசாணியை வணங்கியிருக்காரு. இப்ப பாருங்க, இது அம்பிகை அங்க இருக்கிறது. ஆனா இந்த அம்பிகை மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமாக பிரசித்தி பெற்றதும் அவருடைய அருளும் இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது எப்படி அப்படின்னா, அந்த இடத்துக்கிட்ட நாணயமலை இருக்குல்ல, அந்த பகுதியை ஆட்சி புரிந்த ஒரு மண்ணு. அவனுக்கு நன்னன் அப்படின்னு பெயர். அந்த மன்னனுடைய பெயர். இந்த மன்னன் கிட்ட பாருங்க, ஒரு முனிவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு அபூர்வ மாங்கனி ஒன்ன கொடுக்கிறார்.
இந்த மாங்கனியை சாப்பிட்ட மன்னன் என்ன பண்றான், இந்த கனியினுடைய விதையை போட்டு ஒரு மரத்தை உருவாக்குறான். மாங்கன்று வந்து மாமரம் பெருசாயிடுது. மாமரம் பெருசானதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் மாங்கனிகள்லாம் அந்த மன்னனுக்கு தான் சொந்தம். மன்னனை தவிர வேற யாரும் அந்த மாங்கனியை சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மன்னன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த மாமரத்தை சுற்றி மதில் சுவர்கள் எழுப்பி அதுக்கு நிறைய காவலாளிகள். ஒருவேளை தவறி இந்த மாங்கனியை யாராவது, ஏன்னா அது அவ்வளோ உருவ சுவை மிகுந்த சக்தி உடைய ஒரு மாங்கனியா, அந்த மாதிரி அந்த மன்னனுக்கு நினைப்பு. அப்படி இருக்கும் பொழுது காவலர்கள்லாம் நிறுத்தி, யாராவது இந்த மாமரத்திலிருந்து மாங்கனி எடுத்து உண்டால் விசாரணையே கிடையாது, அடுத்த கணமே அவங்களுக்கு வந்து மரண தண்டனை, அவங்கள வந்து கொன்றே ஆகணும், மரண தண்டனை விதிச்சிருக்கான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாங்கனியை யாரும் சாப்பிட மாட்டாங்க, அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. மாங்கனி எப்பெல்லாம் உழைச்சு விளைஞ்சு கனியாகதோ அப்பெல்லாம் கொண்டு போய் காவலர்கள் மன்னன் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியே காலம் கடந்ததுல அந்த இடத்த, அந்த ஊரை சுற்றி ஓடக்கூடிய ஒரு ஆற்றின் பெயர் ஆழியாறு அப்படின்னு பெயர். இந்த ஆழியாறு ஓடக்கூடிய இடத்துல தான் அந்த மாமரம் இருக்கு, சுற்றி மதில் சுவர் இருக்கு. இந்த மாங்கனி ஒன்று படுத்து என்ன ஆகுது, மாமரத்துல இருந்து விழுந்து உருண்டு அந்த ஆத்துல விழுந்துருச்சு. இந்த ஆத்துல விழுந்தோன்னு என்ன ஆகும், ஆறு எல்லா இடத்துக்கும் ஓடும்ல, அப்படியே ஆறு அடிச்சுக்கிட்டே வரும்பொழுது இந்த ஆறு போகக்கூடிய இடத்துல ஒரு படித்துறை. அந்த படியில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் குளிச்சுக்கிட்டு நீராடிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணு, திருமணமாகாத கன்னி பெண்ணு, அந்த பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா. குளிக்கும் பொழுது இந்த ஆற்றுல அடிச்சுக்கிட்டு நிறையா இலதலை செடி கொடி பூவெல்லாம் வரும்பொழுது இந்த மாங்கனியும் வருது. மாம்பழம்னா விரும்பாதவங்க யாராவது இருக்க முடியுமா? மாங்கனி எடுத்து பார்த்தோன்னே அந்த பெண்ணுக்கு சந்தோஷம், கடவுளாக பார்த்து ஏதோ கொடுத்த பழமா நினச்சிக்கிட்டு மாங்கனி வருதேன்னு ஆசைப்பட்ட பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிட்டா, மாங்கனி எடுத்து சாப்பிட்டு விட்டா. இவ சாப்பிட்டுட்டு இருந்தால அந்த நேரம் பார்த்து இந்த மாமரத்து மேலே தானே காவலர்கள் கவனமாக இருக்காங்க. மாம்பழம் ஆற்றுல விழுந்தது தெரிஞ்சு போச்சு. ஆற்றுல விழுந்தது ஆற்றோட தானே போகணும், ஆற்றுக்கு பின்னாடியே ஓடி வராங்க. ஏன்னா காவலர்கள் மாங்கனியை கொண்டு வரலைன்னா மன்னன் காவலர்களை கொண்டுருவான். அப்படியே தேடி வராங்க. தேடி வந்து மாங்கனி அந்த பெண் எடுத்து சாப்பிட்டா இல்லை, சாப்பிட்ட நேரம் பார்த்து கையும் களமா பிடிச்சி விட்டாங்க காவலர்கள். பிடிச்ச உடனே கன்னி பெண்ணுன்னு கூட பார்க்கல. அந்த பெண்ணு மீது தவறே கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரியாது மன்னனுடைய மரத்திலிருந்து வந்த மாங்கனின்னு தெரியாது, மன்னன் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காரு, அதை சாப்பிட்டா நம்ம செத்துருவோன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் காவலர்கள் பிடிச்சோன்னா மன்னன் கிட்ட போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னா அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டார். இந்த பெண்ணை கொல்லணும்னு ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து சொல்றாங்க, மன்னா இந்த பெண் மீது எந்த தவறுமே இல்லை, அந்த பெண்ணு கன்னி பெண்ணை கொண்டு அந்த பாவத்துக்கு இந்த ஊரையும் நீங்களும் ஆளாயிடாதீங்க, தயவு செய்து அந்த பெண்ணை விட்டுருங்க, அது ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. அவர் பார்த்தாரு, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், என் மாமரத்துல இருந்து யாரு கனியை சாப்பிட்டாலும் உங்களுக்கு மரண தண்டனை தான், இவ மட்டும் என்ன விதி விலக்கா, இவளுக்கு மரண தண்டனை தான் சொல்லிடுறாரு. கன்னி பெண்ணை கொண்டுடுறாங்க, இறந்து போயிட்டா. இவ இறந்து போன பிறகு பாருங்க, அந்த ஊரே கிட்டத்தட்ட ஒரு பஞ்சம் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சமா எல்லாருமே சாப்பாட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது பெரியவர்கள்லாம் பார்க்குறாங்க. இன்னும் கிராமத்து பகுதியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களோ கன்னி பெண்களோ இருந்தா நீதிக்கல் நட்டு, அதாவது நடுக்கல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அது நட்டு வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு ஊரில் நிறை மாத கர்ப்பிணி தலைப்புல பிரசவமாகிற இறந்து போயிட்டான்னு வைங்களேன், அங்கே என்ன செய்வாங்கன்னா சுமைதாங்கி கல்லுன்னு ஒன்று வைப்பாங்க. ரெண்டு பக்கம் ஒரு கல்லை உண்டி மேலே ஒரு கல். இந்த சுமைதாங்கி கல் எதுக்கு, இந்த பெண்ணினுடைய ஞாபகார்த்தமாக வச்சு இந்த பக்கமாக வரக்கூடிய சுமையை சுமந்து தானே அந்த பக்கம் போவாங்க. பொதுவாக இப்போ வாகன வசதியெல்லாம் இல்லை, அப்படி தலையில் சுமந்து வரவங்களுக்கு இந்த கல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம், கொஞ்சம் சுமையை தாங்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கர்ப்பிணி பெண்கள் இறந்தா வைக்கக்கூடிய கல் சுமை தாங்கி கல், அதற்கு நீதி கல்லுன்னு பேர். அந்த பெண்களுக்கு வைக்கிற மாதிரி இந்த கன்னி பெண்ணு செத்தால இவளுக்கு ஞாபகார்த்தமா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கல்லு நடுக்கல் நட்டு அதை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வழிபாடு பண்ண மக்கள்லாம் என்ன வேண்டினாங்க தெரியுமா, அங்க இருக்கக்கூடிய மாசாணியம்மன் தெய்வத்துக்கிட்ட கவனிங்க, என்ன வேண்டாங்க அப்படின்னா, அநீதியாக எந்த தப்புமே பண்ணாம மன்னனால் கொல்லப்பட்டவை இந்த பெண்ணு. இந்த பெண்ணினுடைய ஞாபகார்த்தமாக இந்த நீதி கல்லை நாங்க இங்க நடுறோம். இந்த நீதி கல்லுக்கு நீதான் காவலா இருந்து துணையாக இருக்கணும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும், இந்த கல்லை பொறுத்த வரைக்கும், யாரெல்லாம் இந்த உலகத்துல அநீதியால இறந்து போறாங்க, யாருக்கெல்லாம் அநீதி நிலவுதோ, யாரெல்லாம் நீதி தவறி நடந்துக்கிறாங்களோ, அப்படி நீதி தவறி நடந்துக்கிட்டு பாதிக்கப்படக்கூடியவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து மனசு வெந்து வேதனைப்பட்டு எனக்கு அநீதி இழைச்சவங்களை நீ தான் கேட்கணும் அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அம்பாள் கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் அங்க நீதி கல்லையும் அந்த மாசாணியம்மனை வந்து காவல் தெய்வமாகவும் அங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டாலோ இல்லை உண்மையாகவே தன் பக்கம் நீதியும் நியாயமும் இருந்து யாராவது அநீதி இழைச்சா என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கேருந்து மிளகாய் அரைச்சி கொண்டு போய் அம்பாள் கிட்ட இல்லை அந்த நீதி கல்லில் அப்பிட்டு அம்பிகையே வேண்டிட்டு வந்துடுவாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, என் பக்கம் நியாயம் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, அநீதி பண்ணிட்டாங்க, நீ தான் கேட்கணும் அப்படின்னு மிளகாய் அரைச்சி அப்பிட்டு வந்துடுவாங்க. நிச்சயமா அப்படி வேண்டிட்டு வந்தா அவங்க நினைச்சது, யார் அவங்களுக்கு அநீதி இழைச்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அம்பாளினுடைய தண்டனை கிடைக்குமா. தண்டனை கிடைச்சு முடிச்சோன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரு 3 மாசமா 6 மாசமா கழிச்சு போய் இளநீர் வாங்கி அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி குளிர வச்சுட்டு வந்துடணும் திரும்ப.
சரியா? ஆக மாசாணியம்மன்ற தெய்வம் ஒரு கன்னி பெண் அநீதியால் கொல்லப்பட்டதால் வேறுபாடு பண்ணி காவல் தெய்வமாக நிறுத்தப்பட்ட தெய்வம் தான் மாசாணியம்மன் தெய்வம். அதான் அந்த கோயிலுடைய வரலாறு. பதில் சரியா என்ன? சரி, உனக்கு நான் என்னம்மா அநீதி பண்ணேன்? நான் என்ன உங்களை சொன்னேன்? வேண்டுதல்லாம் வச்சிருக்கேன் மடப்புறத்துக்கு மாசாணியம்மனுக்கு. இல்ல வேண்டுதல் தானே வச்சேன்னு அள்ளி வச்சேன். நான் சொன்னேன் சாமி அதுக்கு தான் போகணுமா, வேண்டக்கூடாதா? நாரதர் தோத்துறணும் வேண்டக்கூடாதா என்ன? அந்த மாதிரி நல்ல எண்ணம். என்ன நல்லா இருக்கா? சரி, எதுக்காக வந்தீங்க? நேரம் அதிகமாயிடுச்சு. இவரை கேட்கும் போது நேரம் ஆகலையா, நான் பதில் பேசும் போது நேரம் ஆகலையா, நான் திரும்ப கேட்டா நேரம் ஆகுதான். கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? உண்மையாவே உண்மையை ஒத்துக்கோங்க. என்ன கேட்டீங்க? பரவாயில்ல. என்ன கேட்டீங்க? மதுரை பாண்டி ஐயா கோயில் போயிருக்கீங்களா நீங்க? அங்க சங்கமே அங்கதான் வச்சிருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்கன்றீங்களே, பிரிக்கிறீங்களா? மதுரைக்காரங்க பார்த்துக்கலாம், நீ பார்த்துக்கலாம். இன்னும் இவ்வளவு நேரம் பேசும்போது எங்க கூட வந்தவங்க எல்லாம் பூரா மதுரையில இருந்து வந்தாங்க. நீங்க மட்டும் தான் இங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல? அதுக்கு மட்டும் பிரிச்சு சொல்றது இல்லையா? அது மட்டும் சேர்த்து சொல்றதா? அது வேற சாமி. நான் சொல்றேன் வேற, நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னா என்னமா வேற? நான் சொல்றதா நியாயம். அப்படிதான். சரி, அந்த சட்டம். பாண்டி கோயில். பாண்டி கோயில் தான் சொல்லுங்க. ஏன் பாண்டி கோயில்? எதற்காக பாண்டி கோயில் அப்படின்னா, நீங்க எங்க போறீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க பதில் சொல்லும் பொழுது என்னை இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க. நான் போனேனா? போகல. நீ போல. தண்ணி குடி போனேனா? எங்கமா போனேன்? திருட்டுத்தனமா ஜிலேபி வாங்கிட்டீங்க போனீங்கல்ல. நான் எங்கேயுமே நிப்பாட்டிட்டேன். நான் எங்கேயுமே போகல, இங்க தான் நின்னேன். சரி சொல்லுங்க. இப்போ நீங்க எங்க போறீங்க? நான் எங்கேயும் போல. இங்கே நின்னு. கோவலன் கண்ணகியினுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? சிலப்பதிகாரம் தானே. சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு வியாபார நோக்கத்தோடு வந்தவர் கோவலன். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்செல்வம் எல்லாத்தையும் மாதவியினுடைய தாயால் இழந்தான். மாதவியால் இழக்கல. இழந்து தன்னுடைய மனைவியான கண்ணகியை கூட்டிக்கிட்டு சோழ நாட்டில இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்தான். பாண்டிய நாட்டுக்கு வந்தவங்க ஏதாவது வியாபாரம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கார் சிலம்பிலே ஒன்றை எடுத்து கொடுத்தால் கண்ணகி. அந்த கார் சிலம்பை எடுத்து விற்பதற்காக வெளியூரி சென்றான். அப்பதான் அரண்மனை பொற்கொள்ளன் இருக்கானே, அவன் மன்னனுடைய மனைவி அவருடைய கார் சிலம்பை திருடணும்னு எண்ணம் கொண்டவன் திருடி வச்சுட்டான். ஆக திருடிய அந்த சிலம்பு யாரு இடத்துல இருக்கிறது அப்படின்னா இவன் இடத்துல தான் இருக்கு அப்படின்னு அவன் பொய்யா சொல்லி அதன் மூலம் அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமாமா? அவனுடைய தலையை வெட்டி விட்டாரு. போய் கண்ணகி கேட்டா, என்னுடைய கணவனுக்கு கிடைத்தது அநீதி அப்படின்னு உண்மையான மற்றொரு கார் சிலம்பை எடுத்து அடிச்சா கீழே அதிலிருந்து தெரிவித்தது மாணிக்கவர்கள். உடனே என்ன பண்ணிட்டாரு மன்னன்? பாண்டிய மன்னன் என்ன பண்ணிட்டாருன்னா, அதுவரையும் இருக்கக்கூடிய தன்னுடைய செங்கோல் அன்றைக்கு தன்னுடைய மக்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டது என்பதை உணர்ந்தவன் அந்த கணமே உயிரை விட்டான். அந்த கணமே உயிரை விட்ட உடனே பக்கத்திலே இருந்த மனைவி, புருஷன் இல்லாத இடத்துல பொண்டாட்டிக்கு என்ன வேலை அப்படின்னு புருஷன் இறந்த பிறகு அடுத்த கணமே இறந்து விட்டா பொண்டாட்டியும். இறந்தவன் என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் என்ன ஆனாரு? யாரு? மன்னன். பாண்டிய மன்னன். நீங்க தான் சொல்லுங்க. பாண்டிய மன்னன் இறந்திருந்தா பாண்டிய மன்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன்னா வேற பேர் இல்லையா அவருக்கு? அப்படின்னா சொல்லுங்க. கேட்பீன்னு நினைச்சேன். கேட்ட கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்பதானே கதை ஆரம்பிச்சிருக்கீங்க. நீ தான் அப்பப்ப இடையே நிறுத்தி கேட்பேன். நெடுஞ்செழிய பாண்டியன் அவனுக்கு பேர். அங்கிருந்து இறந்தவன் என்ன பண்ணா, நேர சிவனிடத்துல சென்றான். அங்கே சிவபெருமான இடத்துல போய், ஐயா, இதுவரையில் என்னுடைய செங்கோல் எந்த இடத்துலையும் தவறி நடந்ததே கிடையாது. மக்களுக்கு எதிராக ஒரு அநீதியை செய்து என்னுடைய உயிரை நான் நடந்துட்டேன். நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். இந்த தவறை மாற்றக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட வென்றார். அவர் உடனே என்ன பண்ணாரு, நீ மறுபடியும் பூலோகத்தில் போய் மனிதனாக பிறந்து ஒரு மன்னவனாகவே இருந்து உன் மக்களுக்கு ஆட்சி செய் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவன் கேட்டானா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு முறை மன்னனாக இருந்து எது சரி எது தவறு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறு, அந்த தவறினால் மன ரொம்ப நொந்து போயிருக்கேன், ரொம்ப பெரிய தவறு இழைத்து விட்டேன் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால மறுபடியும் நான் மன்னன் ஆக மாட்டேன். எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுக்கணும்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்டுக்கிட்டான். என்ன வரம் அப்படின்னா, நான் பூலோகத்தில் போய் தவம் இருக்கணும். நான் எங்கு பிறந்தேனோ எங்கு வளர்ந்தேனோ அந்த மதுரை மதியிலே போய் தவம் இருக்கணும். இந்த தவம் இருந்து அங்க இருக்கக்கூடிய அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அனைவருமே என்னை வணங்கணும், அவர்களுக்கு நான் நல்லது செய்யணும், குலதெய்வமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். ரொம்ப கருணையானவர் இல்லமா சிவன். கேட்டதை உடனே கொடுத்துட்டார். ரொம்ப சோதிக்கிற வில்லனும் வருது. கேட்டதை உடனே கொடுத்து அப்படி ஆகட்டும் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, பூலோகத்துக்கு வந்தாரு. மதுரை எம்பதியிலே இப்ப இருக்கிற பாண்டி கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல பத்மாசனம் போட்டு அமர்ந்து தவம் செய்ய உட்கார ஆரம்பிச்சார். இப்படியே நீண்ட நெடுங்காலமாக அவருடைய தவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வேளையில கல்லாயிட்டாரு. குறிப்பிட்ட நாள்ல அந்த தவத்திலே இருந்த மனிதன் கல்லாக மாறிவிட்டார்.
கல்லா மாறினவர் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு மண்ணுக்குள்ள மிதஞ்சிட்டார். அப்படி மண்ணால் புதைக்கப்பட்டார். நாடோடியா வாழ்க்கை நடத்திய ஒரு தம்பதி, பேரு பழனிசாமியா பழனி அப்படிங்கிற பேரு சரியா ஞாபகத்துக்கு இல்லை. இன்னொருத்தர் பேரு வள்ளியம்மை அப்படிங்கிற பேர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, நாடோடியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படி நாடோடியாக வாழ்க்கையை நடத்துறவங்க எவரத்தை தங்குவாங்களா? ஒரு நாள் இப்படி நடந்து போகும் பொழுது மதுரையம்பதிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாங்க. இருட்டி போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் அவ்வளவு நகரம் இல்லை இல்லையா, உள்ளதா இருந்தது. அங்க யாருமே இல்லை. சரி, இந்த இடத்துல நம்மளே தங்கிக்கலாம், இந்த இடத்துல இருந்து விடிந்ததற்கு பிறகாக நகரத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அங்க தங்கினாங்க 2 பேரும். கனவுல விடியக்கூடிய நேரம் ஒரு கனவு அந்த பெண்ணுக்கு, வள்ளியம்மை அப்படிங்கிற பெண்ணுக்கு. கனவுல என்ன சொல்றாருன்னா, இங்கிருந்து 8 அடி தூரத்துல, 8 அடி கீழே நான் இருக்கேன். ஏப்பா தான் முடிச்சோம், 8 அடி கீழே நான் இருக்கிறேன், புதை கொண்டு இருக்கேன். என்னை நீங்க மேலே எடுத்து வணங்குனீங்கன்னா உங்களுடைய சந்ததியும் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நல்ல, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவு வந்ததாக கனவுல வந்து சொல்றாரு பாண்டிசாமி. அவரே கனவுல வந்து சொன்னார். கனவுல வந்து சொன்ன உடனே இவ போய் காலையில கணவன்கிட்ட சொல்றா. ஆனா கணவன் என்ன பண்ணாரு, ஏமா நம்மளே நாடோடியா தெரியுறவங்க, ஆமா நம்ம போய் சொன்னோம்னு சொல்லி இங்க நாட்டுல யாராவது கூப்பிட்டா வருவாங்களா, இப்போ நம்ம பொழப்பே இப்படித்தான் நாடோடியா தெரியணுங்கிறது தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவ என்ன பண்ணா, அதெல்லாம் கிடையாது, என்கிட்ட கனவுல வந்து சொன்னது உண்மை, என்ன ரொம்ப ரொம்ப ஆழமா 8 அடி தானே தோண்டி பார்க்கலாமேன்னு சொல்லி ஊருக்காரங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு 8 அடி கீழே தோண்டி பார்த்தாங்க. உள்ளே பத்மாசனம் போட்டு இப்ப பாண்டி கோயில்ல போய் பார்த்தா எப்படி இறைவன் இருப்பாரோ, பாண்டிசாமி எப்படி இருப்பாரோ அதே போல பத்மாசன கோலத்தோடு இருந்தார். அந்த சிலை தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சிலை. கீழே தோண்டி பார்த்தாங்க, தோண்ட இடத்துல சிலை கிடைச்சிச்சு. மேலே வந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, வாப்பா நீ தான் இங்கே தெய்வம், இப்படி ஒரு தெய்வம் இருக்காரு, கனவுல வந்து உங்ககிட்ட சொன்னாருங்கிறத நீ தான் சொன்ன, இன்றையிலிருந்து உன்னுடைய வம்சாவளியே அவர்களுக்கு பூஜை செய்யட்டும், உன்னுடைய வம்சாவளி தான் இவர்களுக்கு பூஜை செய்யும் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரையிலும் பாண்டிசாமி, பாண்டி ஐயா, மதுரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வமும் அவர் தான், தாத்தா பாட்டன் இப்படி சொல்லக்கூடியவரும் அவன் தான் இல்லையா. அப்படித்தான் பொதுவாகவே சொல்லுவாங்க, ஐயான்னா அப்படித்தானே பொருள்படும். அந்த பாண்டிசாமியினுடைய ஆலயம் உருவாவதற்கு காரணம் நாடோடியாக இருந்த 2 தம்பதிகள். அவர்கள் மூலமா தான் வெளியில வந்தார். அவர் யாரு அப்படின்னா, அவருக்கு ஏன் பாண்டிசாமின்னு பேரு, பாண்டிய மன்னனே மனிதனாக மறுபடியும் பிறந்து அன்றைக்கு நான் இழைத்த அநீதி, அந்த அநீதிக்கு தான் எனக்கு ஒரு தண்டனை, உயிர் அப்பயே போச்சு. ஆனால் யாருக்கெல்லாம் அநீதி இழைத்தவர்கள் இவங்க, எனக்கு நீங்க சொன்னது போல அதே மாதிரியே மாசாணியம்மன் கோயில்ல எப்படி போய் இவங்க எனக்கு தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டா அவர்களுக்கு தக்க தண்டனை எப்படி அம்பாள் ஒடுப்பாளோ அதே போலவே பாண்டி கோயில்லையும் அநீதி இழைத்தவர்களுக்கு எதிராக இவர் கட்டாயம் நடப்பாரு அப்படிங்கிறதை நடந்துகிட்டு இருக்கு. நிறைய நடக்குதுல பாக்குறோம்ல, பார்த்துக்கிட்டே இருப்பார் பாண்டி ஐயா. அதான் காரணம். சரி, அப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் நெடுஞ்செழிய பாண்டியனே பிற்காலத்திலே பாண்டிசாமியாக இன்றைக்கு பாண்டிமுனியாக இருக்கிறார். சரி, இருக்கட்டும் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிளை பேரு முருகப்பெருமான். வணங்கக்கூடிய தெய்வம். சுக்குக்கு மிஞ்சிய மருதமில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. கடவுளிலே தான் சொன்னாங்களே தவிர வர என்னை கணவனாக்கி கிடந்து யாரும் சொல்லலையே. நேரம் இல்ல, ரொம்ப நேரம் எப்பயுமே போத மாட்டேங்குது. என்ன தெரியல, மணி இப்பவே 4:30 மேல வருத்தமா இருக்கு. இருக்கட்டும் பாத்துக்கலாம். பாருங்க, நீங்க நிறைய என்னை சந்திக்கிறீங்க. சந்திக்கலாம், நேராயே சந்திக்கிறேனா, நேராயே சந்திக்கிறீங்க. என்ன பண்றது, பேசுறதுக்கான நேரம் ரொம்ப குறைவாவே இருக்கு. சரி இருக்கட்டும், மாப்பிளை பிடிக்கல போங்க, மறுபடியும் வருவோம். ஆனா கொஞ்சம் நாள் கழிச்சு வர்றோம். சரி, பாத்து ஆடி ஆவணி புரட்டாசி மாசம். சரி சரி, அப்ப பாத்துக்கலாம். இந்த பகுதிக்கு மற்ற பகுதியில நிறைய சந்திப்போம் தான், அப்பெல்லாம் உங்களை என்ன எப்படின்னா என்ன பாத்துக்குவோம். மாப்பிளைய திருமணம் பிடிக்கல, கிளம்புங்க. கிளம்பிட்டாரா மாப்பிளை பிடிக்கல, அள்ளும் பகலும் இந்த வஸ்தகனை விடுத்து என்னமா முறைக்கிற பாரு, அப்படிதான் அள்ளும் பகலில் அவன் வீடி விடுத்து அவன் நீயோர் அழகு இருப்பாய் சபி மடுத்து சொல்லுங்க மத்த எழுமா. ஒரே வார்த்தையில சாமியை இப்ப உள்ள அனுப்பவா. எங்க மச்சான் பின்னவாசல் அன்பு மைத்துனர் சிவா அவர்களது சார்பாக, அவரது குடும்பத்தின் சார்பாக ஒரு 500 அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார். எங்க மச்சான் அதனால கொடுத்துருக்கேன். சாமி கொடுத்து வச்சிருக்காரு நினைக்கிறேன். பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் கோசுக்கள் புகழும் நாரதரே, கைவரிசை செல்லாது போ. உனக்காகவே நான் சொன்னேன், போக இந்த சினமே வணக்கவாளே கொள்ளாதே
சிவனிடத்தில் அற்புதான் சொல்லும் மத்தை காணாமா எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது ஊட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையா யார என்ன கேக்குறோம் நம்ம சொல்ல வந்திருக்காரு உனக்கு என்ன அக்கறைய கைவரிசை கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை வேட்டி சீமாட்டி முன்னை காட்டி மன முடிப்பேன் சொல்லும் மத்தை காணாமா முனிவரே அறிவில்லாம சிறுமியே இல்ல கோரக்கர் எப்படி உருவானார்னு கேட்டேன் இப்ப வேணா இல்ல இதுக்கு திருப்பி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் நான் போதும் இல்ல அதுதான் கேட்டு வச்சிருக்கீங்க போகர் கிட்ட ஒரு சீடர் இருக்காரு தெரியுமா என்ன கேட்டு வச்சிருக்கேன் இல்ல மறந்துட்ட நீ அதனால வேணா இல்ல, இருக்கட்டும் போகர் கிட்ட புலிப்பாணி சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தாரு தெரியுமா நேரம் இல்ல அதனால அவர் எப்படி வந்தாருன்னு அடுத்த இந்த சூரிய அஸ்தமனம் அவர் கூட அடுத்த மேடையில சொல்லணும் புரியுதா அப்ப நானும் சொல்றேன் கோரக்கர் எப்படி வந்தாரு நேரம் இந்த சூரிய அஸ்தமனம் அவர் கூட வந்த கந்தபடி நடக்கும் திருமணம் செய்து என் அண்ணா கண்டு வைக்கிறேன் இது சத்தியம் உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கோ போங்க நாரதர்னா சாந்தமான குணமுடையவர் தான் படிச்சிருக்கேன் இவர் என்னமோ விஸ்வாமித்திரன் மாதிரி குதிச்சுட்டு போறாரு போனா போகட்டும் போயிட்டாரா சாமி போனா போகட்டும் ஆனந்த உடிச்சுடாத அப்படி நான் முருகப்பெருமானுக்காக தானே இங்க வந்திருக்கேன் அவரை சீக்கிரமா கல்யாணம் முடிச்சுக்கணும் சாமி சொல்லி நான் ஏன் கட்டிக்கல 4 இடத்துக்கு போறவர் போய் என்ன சொல்லுவார் தெரியுமா வள்ளி எல்லாம் காட்டுக்குள்ள இருந்துச்சு இப்ப இந்த அளவுக்கு இப்படி முருகனை கட்டிக்கிட்டு வாழுதுன்னா நான் தான் காரணம்னு சொல்லி காட்டுவாரு அந்த வேலையை வச்சுக்க கூடாது அதனால முருகா சீக்கிரமாக இன்னவளையும் அடியார்களையும் பார்த்து வச்சுக்க வேண்டும் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தான் முருகன் வெளியில வரும்பொழுது இவ்வளோ மக்கள் இருக்காங்க இந்த மக்கள்லாம் எழுந்து போயிடக்கூடாது முருகா சீக்கிரமாக பக்த கோடி பெருமகளுக்கு அருள்காட்சி தர வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா